இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise Jesus. Thank you, Jesus. Hallelujah. Praise the Lord. இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise Jesus. Thank you, Jesus. இன்னைக்கு யோபின் புத்தகம் 34வது அதிகாரத்துல இருக்கிறோம். இதுல முக்கியமா 9வது வசனம், அது மட்டும் இல்ல 35வது அதிகாரத்தையும் நம்ம இன்னைக்கு சேர்த்து தான் எடுக்கிறோம். அதுல சொல்ற ஒரு மிக முக்கியமான கருத்து அப்படின்றது, ஆண்டவரை ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு ஏற்றபடியாக நடந்து ஆண்டவர் பின்னாடி சென்று சில பேர் தருகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவர் பின்னாடி போய் நீ என்ன கண்ட அப்படின்னு கேட்கிற ஒரு கேள்வி. அது யோபின் புத்தகத்துல 35வது அதிகாரமா இருக்கட்டும், யோபின் புத்தகம் 34வது அதிகாரம் 9வது வசனமும் சரி, அவங்க சொல்ற விஷயம், கேட்கிற விஷயம் இதுதான். அதுல ஒரு பயனும் கிடையாது, அதுல இழப்பு தான் அதிகம். அந்த விதத்துல நமக்குள்ள கூட சில நேரத்துல அந்த சிந்தனைகள் சாத்தான் எழுப்பலாம். நம்ம இன்னைக்கு இதைதான் தியானிக்க போறோம். யோபின் புத்தகம் 34:9 வாசிக்கிறீங்களா? ஏனெனில் அவர் சொல்லியுள்ளார், கடவுளுக்கு இனியவராய் நடப்பதனால் எந்த மனிதருக்கும் எப்பயனும் இல்லை. ஆமீன். கடவுளுக்கு இனிமையாக நடப்பதுல ஒரு பயனும் இல்லை. 35வது அதிகாரம் எடுத்து வாசித்தாலும் சரி, 3வது வசனம், அதுக்கு ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சிந்திக்கிற நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க நம்ம சமூகத்துல. நமக்குள்ளேயே பல நேரத்துல அந்த சிந்தனைகள், சில பிரச்சனைகள் வரும்போது முக்கியமா அந்த மாதிரி ஒரு சிந்தனை எழுப்புறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப இன்னைக்கு அதை பத்தி தான் சிந்திக்க போறோம். 35:3 அதுவும் வாசிக்கிறீங்களா? நான் பாவம் செய்யாததனால் எனக்கு என்ன ஆதாயம், எனக்கு என்ன நன்மை என நீர் கேட்கின்றீர். ஆமீன். ஆமீன். சோ இதனால நமக்குள்ளேயும் அந்த மாதிரி சிந்தனை வருவதற்கு, எழுப்புவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதை நம்ம எப்படி இந்த சிந்தனையை பத்தி சிந்திக்கும். முதல் விஷயம் ஆண்டவரை நெருங்கி போகும்போது, ஆண்டவர் அவர் நம்ம நெருங்கி வருகின்றார்ன்றது மட்டும் இல்லாம, ஆண்டவருக்கு ஏற்றபடியாக நடக்கும்போது அவரோட ஒரு உறவு நமக்கு வருகின்றது. நம்ம விலை இந்த உலகத்துல, சமூகத்துல ஒரு விலை அப்படின்றது, சில விஷயங்களை நம்ம சாதிச்சா மட்டும்தான் நமக்கு ஒரு தகுதி இருக்கு, நமக்கு ஒரு விலை இருக்கு. நம்ம யார் அப்படின்ற ஒரு விஷயம், நம்ம ஆண்டவர் படைத்திருக்கின்றார், ஆண்டவர் நம்ம நேசிக்கின்றவர். ஏசாயா 43:4வது வசனம், அவர் கண்ணிலையில நம்ம மனிதர் கண்ணிலையே மாறி கிடையாது, கடவுள் கண்ணிலையில நம்ம விலையேற பெற்றவர். வாசிக்கிறீங்களா? ஏசாயா என் பார்வையில் நீ விலையேற பெற்றவள், மதிப்பு மிக்கவன், நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன். ஆதலால் உனக்கு பதிலாக மானிடரையும் உன் உயிருக்கு மாற்றாக மக்களினங்களையும் கொடுக்கிறேன். ஆமீன். பல இடத்துல நம்ம எந்த அளவுக்கு கடவுள் கண்ணிலையில மதிப்பு, அவர் கண்ணிலையில அவரோட அன்பு, ஒரு நித்தியமான ஒரு அன்பு நம்ம மேல வைத்திருக்கின்றார். எரேமியா 31:3வது வசனம் வாசிக்கிறீங்களா? ஒரு முடி கூட அவர் எண்ணி வைத்திருக்கிறார். நம்ம கண்ணீர்கள் ஒன்னொன்னு அவர் தோல் பையில அவர் வைத்திருக்கின்றார். எரேமியா 31:3 வாசிக்கிறீங்களா? ஆண்டவர் அவர்களுக்கு தொலைவிலிருந்து தோன்றினார், உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன். ஆமீன். திருப்பாடல் 49:16 நம்ம பேர்கள் அவர் கைகளில் அவர் எழுதி வைத்திருக்கின்றார், முத்திரையா எழுதி வச்சிருக்கிறார். ஏசாயா 49:16 வாசிக்கிறீங்களா? சிலர் செல்வரானாலோ, அவர்களின் குடும்ப செல்வம் பெருகினாலோ அவர்களை கண்டு நிலைகுலையாதே. ஆமீன். ஏசாயா 49:16 திருப்பாடல்கள்னு சொன்னீங்க. சாரி, ஏசாயா 49:16. இதோ என் உள்ளங்கையில் உன்னை நான் பொருத்தி வைத்துள்ளேன், உன் சுவர்கள் எப்பொழுதும் என் கண்முன் நிற்கின்றன. ஆமீன். அந்த மாதிரி ஆண்டவர் நம்ம பேரை உள்ளங்கையில எழுதி வச்சிருக்கிறாரு. ஒரு முடியும் எழுதி வச்சிருக்கிறார். நம்ம எத்தனை பேர் அவங்க பேரை நம்ம பேரை எழுதி வச்சிருக்கிறாங்க? எத்தனை பேர் உள்ளங்கையில எழுதி வச்சிருக்கிறோம்? நம்ம எப்பவுமே நம்மளை பார்த்துட்டு இருக்கிறவர், அவர் பாதுகாத்துட்டு இருக்கிறவர்.
அவரு கடவுளோட முதல் ஒரு விஷயம், நல்ல விஷயம் அப்படி ஆண்டவரை அணுகி வருவதுல நமக்கு கடவுளோட ஒரு உறவு வருகின்றது. இரண்டாவது விஷயம் அப்படின்றது நமக்கு ஒரு சமாதானம், அவரோட பாதுகாப்பையும் நம்ம வந்து அனுபவிக்கின்றோம். ஒரு சமாதானம், இந்த நம்ம சூழ்நிலைகளை விட்டு அப்பாற்பட்ட ஒரு சமாதானம், சாதாரண ஒரு சமாதானம் கிடையாது. மனிதர்களாக தரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தரக்கூடிய ஒரு சமாதானம் விட்டு அப்பாற்பட்ட ஒரு சமாதானம். பிலிப்பியர் 4வது அதிகாரத்துல 7வது வசனத்தை எடுத்து வாசிப்பார். ஒரு சாதாரணமான ஒரு சமாதானம் கிடையாது. என் வாழ்க்கையில ஒரு சூழ்நிலையில ஒரு பயம், என்னை கொன்னுடுவாங்க அப்படின்ற ஒரு பயத்துக்கு தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த நேரத்துல ஆண்டவர் கொடுத்த ஒரு சமாதானம் நம்மளால வந்து அது அனுபவிக்கும் போது மட்டும்தான் புரியும். பிலிப்பியர் 4ல வாசிக்கிறீங்களா? 4:7. அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும். ஆமீன். ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு மேலான ஒரு சமாதானத்தினால நம்மள பாதுகாப்பார். ஆனா பல நேரத்தில் நம்ம இந்த பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, இந்த மற்றவர்கள் பேச்சை கேட்பதற்கும் ஆண்டவரின் வார்த்தையை நம்ம வந்து செவிசாய்க்காதனாலையும் ஆண்டவரோட ஆழமான உறவு இல்லாதனால ஒரு நிலையான சமாதானத்துல நம்ம நிற்பது கிடையாது. சில பிரச்சனைகள் வந்த உடனே காற்றில் ஆடுகிறதை போல் நம்ம ஆடிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. நிலையான அந்த ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தில் நம்ம இருக்கணும். சாத்தான் தருகின்ற பயத்திற்கு நம்ம வரக்கூடாது. மற்றவர்களோட பேச்சுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. ஆண்டவர் பின்னாடி சென்று நீ என்ன கண்ட அப்படின்ற பல விதமான பேச்சுகள் நமக்கு வரும். நமக்கு தெரியும், நமக்கு அவங்க வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. அவங்களுக்காக நம்ம வந்து ஆண்டவர் பின்னாடி நம்ம செல்லல. நம்ம ஆண்டவர் பின்னாடி செல்வது ஆண்டவருக்காக. அவரோட உறவுன்னு நம்ம பல விதமான அதிசயங்களையும் கிருபைகளையும் நம்ம வாழ்க்கையில பெற்றிருக்கின்றோம். கலாத்தியர் 1வது அதிகாரத்துல 10வது வசனம், மனிதர்களுக்காக நம்ம செல்லக்கூடாது, சில ஆதாயங்களுக்காக நம்ம செல்லக்கூடாது, ஆண்டவரோட உறவுக்காக நம்ம வர அழைக்கின்றார் ஆண்டவர். கலாத்தியர் 1:10 வாசிக்கிறீங்களா? இப்படி பேசும்போது நான் நாடுவது மனிதருடைய நல்லெண்ணமா கடவுளுடைய நல்லெண்ணமா? நான் மனிதருக்கு உகந்தவனாய் இருக்கவா பார்க்கிறேன்? நான் இன்னும் மனிதருக்கு உகந்தவனாய் இருக்க பார்த்தால் கிறிஸ்துவுக்கு பணியாளனாய் இருக்க முடியாது. ஆமீன். ஆமீன். யாருக்கு நம்ம பணியாளனாக இருக்கின்றோம் ஆண்டவர் வந்து சிந்திக்க அழைக்கின்றார். நம்ம அப்ப யாரோட வார்த்தைக்கு அதிகமா ஒரு விலை கொடுக்கணும், யாருக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஆண்டவர் சிந்திக்க அழைக்கின்றார். ஆண்டவர் வந்து சிந்திக்க அழைக்கின்றார். அடுத்த 3வது விஷயம் மகிழ்ச்சி. நமக்கு சமாதானம் மட்டும் இல்லை, ஆண்டவர் வந்து ஒரு மகிழ்ச்சியை அவர் தருகின்றார். ஆண்டவரின் கண்கள் நம்ம வந்து நம்ம ஆண்டவர் மேல வைத்து நம்ம சென்று பயணம் செய்யும் போது நம்ம ஒரு மகிழ்ச்சி ஆண்டவர் தருவார். திருப்பாடல் 37:4 வாசிக்கிறீங்களா? திருப்பாடல் 37:4. ஆண்டவரில் நம்ம மகிழ்ச்சி இருக்கும்போது, நல்ல விஷயங்களை சிந்திக்கும் போது, நமக்கு அந்த மகிழ்ச்சியால ஆவியானவர் நிரப்பப்படும் போது, ஆவியானவரில் நம்ம ஜெபிக்கும் போது, ஆவியானவரோட மகிழ்ச்சியில் நம்ம நிரப்பப்படுவோம். திருப்பாடல் 37:4 வாசிக்கிறீங்களா? ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். ஆமீன். அது அவருக்கு ஏற்றபடியான ஒரு சிந்தனைக்கு நம்ம வர ஆரம்பிப்போம். நம்ம உள்ளத்துல அவருக்கு ஏற்றபடியான ஒரு ஆசைகள், அவர் விருப்பத்தை நம்ம உள்ளத்துல அவர் தருவார். அதை அவரு வாழ்க்கையில நிறைவேற்றவும் செய்வார். எப்படி ஜெபித்தேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் வந்து ரொம்ப தெளிவாக, எப்படி ஜெபித்தேன்னு சொன்னா, ஆண்டவரே உங்க ஊழியத்தை செய்யும். எனக்கு வந்து ஒரு வேலை, எனக்கு வந்து கொரோனா நேரத்துல வேலை போகும்போது நான் எப்படி ஜெபித்தேன் அப்படின்னா, ஆண்டவரே உங்க வேலையும் செய்து எனக்கு வந்து உங்க ஊழியத்தை செய்து, முக்கியமா உங்க ஊழியத்தை செய்து எனக்கு அந்த மாதிரி ஒரு உங்க வேலையும் வந்து செய்யணும், எனக்கு இந்த ஒரு நல்ல வேலையும் வேணும். சில நேரம் நம்ம வேலையை மட்டும் முக்கியத்துவமா சென்று நம்ம மனதில் நினைத்து நம்ம வந்து வேலையை கேட்போம். அப்படி இல்லை, ஆண்டவரோட மகிமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அப்ப எனக்கு என்ன மாதிரி ஒரு வேலை கிடைச்சதுன்னா, 8 மணி நேரம் வேலை செய்தா போதும்,
மற்ற நேரத்துல வந்து ஆண்டவருக்காக ஊழியத்திற்காக மாற்றி வைக்கின்றேன். இப்போ 3 எந்த விதத்துல ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார், மூணு பைபிள் ஸ்டடி மட்டும் இல்ல, டெய்லி ஒரு நபருக்கு அட்லீஸ்ட் ஜெபிக்கின்ற ஒரு கிருபை ஆண்டவர் தந்திருக்கின்றார். மேலான விதத்துல வந்து ஆண்டவர் பயன்படுத்திட்டு இருக்கிறார். ஆண்டவரின் மகிழ்ச்சியை ஆண்டவரின் மகிழ்ச்சியை, ஆவியானவர் தருகின்ற ஒரு மகிழ்ச்சியை நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்களா? ஆண்டவரின் மகிழ்ச்சி நம்ம சக்தி அப்படின்னு சொல்லி உணர்ந்து இருக்கிறீங்களா? நெகேமியாவின் புத்தகம் 8வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் மகிழ்ச்சி தான் நம்ம சக்தி. நெகேமியா 8:10 வாசிக்கிறீங்களா? நெகேமியா 8வது அதிகாரத்துல 10வது வசனம். நெகேமியா 8:10 அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் கொழுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை குடியுங்கள், எதுவும் தயார் செய்யாதவருக்கு சிறிது சிறிது அனுப்பி வையுங்கள், ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே, எனவே வருந்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார். ஆமென். ஆண்டவரின் வந்து நம்ம ஆண்டவரின் மகிழ்ச்சியை நம்ம தானியலோட நண்பர்கள் எப்படி தீச்சூளையில் அவங்க வந்து வேதனையிலையும் வந்து அவங்க மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஏன்னா ஆண்டவர் அவங்களோட இருக்கின்றார், விசுவசித்தார்கள். அது கெட்டபடியாக நடந்தது. இந்த சமாதானம் இந்த உலகம் தருகின்ற உலகத்தின் பொருட்களாக இருக்கலாம். உலக ஆசீர்வாதத்தின் கிடைக்கின்ற ஒரு மகிழ்ச்சியோ சமாதானத்தை விட மேலான ஒரு சமாதானம். யோவான் நற்செய்தி 14:27. யோவான் நற்செய்தி 14:27 வாசிக்கிறீங்களா? ஏனெனில் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார், நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிடமிருந்து வந்தேன் என்று நம்புவதால் தான் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். ஆமீன். பல நேரத்துல சில கவலைகள்லாம் நம்ம வந்து அகப்பட போகுது. திருப்பாடல் 94 திருப்பாடல் 94 19வது வசனத்தை எடுத்து வாசிப்பாருங்க. கவலையில நம்ம அகப்படும் போது ஆண்டவர் அதுல நம்ம ஜெபத்தில் வரும்போது ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கும் போது ஒரு முழுமையான ஒரு நிறைவான ஒரு விடுதலை தருவார். 94:19 வாசிக்கிறீங்களா? என் மனதின் கவலைகள் பெருகும் போது என் உள்ளத்தை உமது ஆறுதல் மகிழ்விக்கின்றது. ஆமீன். ஆமீன். பிரைஸ் லார்ட். அது மட்டும் இல்ல, 5வது ஒரு விஷயம் அப்படின்றது நமக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை அவர் கொண்டு வருவார். இன்னைக்கு ஒரு நபர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். போன சண்டே அவங்க வீட்டுல வந்து ஒரு ஊழியெல்லாம் செஞ்சுட்டு திரும்பி வரும்போது அவங்களுக்குள்ள அவங்க என்னென்ன மாற்றங்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார், அவங்க கணவருக்கு கீழ்ப்படிதல் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார், சில விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லும் போது அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை அவங்க கொண்டு வரது அவங்க தயாராகும் போது அவங்க இன்னைக்கு அவங்க கூப்பிட்டு சொல்றாங்க, பிரதர் நீங்க சொன்ன மாதிரி வந்து இப்போ முதல் தடவையா வந்து வீட்டுல ஒரு உண்மையான ஒரு ஆழமான ஒரு சமாதானம் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கின்றார். அது எதனால? நமக்குள்ள வர வேண்டிய மாற்றம். நமக்கு பல நேரத்துல வந்து சாத்தான் கண்ணை அடைத்துருவான். நம்ம தேவைகள் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். எனக்கு நடக்காத விஷயங்கள் அப்படின்றது மட்டும்தான் தெரியும். நமக்குள்ள வர வேண்டிய மாற்றம் என்ன அப்படின்றத சாத்தான் வந்து கண்ணை அடைத்துருவான். அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு ஆழமான மாற்றத்திற்கு ஆண்டவர் வந்து கிருபையை தந்தாங்க. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல 18வது வசனம், ஆண்டவரின் சாயல்ல மாற்றப்பட்டார். ஆண்டவர் வார்த்தைக்கு ஏற்றபடியாக செவி சாய்த்து நடக்க கிருபை ஆண்டவர் தந்தார். நீதிமொழி 2 கொரிந்தியர் 3:18 வாசிக்கிறீங்களா? இப்போது நாம் அனைவரும் முக்காடு இல்லா முகத்தினராய் ஆண்டவரின் மாட்சியை பிரதிபலிக்கிறோம். இவ்வாறு மேல்மேலும் மாட்சி பெற்று அவர் சாயலாக மாற்றமடைகிறோம். இவையெல்லாம் ஆவியாம் ஆண்டவரின் செயலே. ஆமீன். அடுத்த ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயம் அப்படின்னா,
ஆவியானவரோட வழி நடத்துதலை நம்ம பெறலாம். நம்ம தகப்பனாக கடவுள் நம்மளை வழி நடத்துவார். திருப்பாடல் 32:8 நம்ம முன்னாடி நிறைய வாட்டி வாசிச்சிருக்கோம். ஆனா இது முக்கியமா வாசிக்கணும். திருப்பாடல் 32:8 வசனம். அவர் கண்ணோக்கி நம்ம அன்புல நம்மளை வழி நடத்துவார். வாசிக்கிறீங்களா? நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன். ஆமீன். எல்லா விஷயத்திலையும் அவர் கண்ணு கருத்துமா நம்ம வழி நடத்துவார். நம்ம அவர்கிட்ட சென்றா போதும். நம்ம விசுவாசத்தோட ஆண்டவரை அணுகி வந்தோம்னா எல்லா சூழ்நிலையிலையும் அவரோட வழி நடத்தல நம்ம பெறலாம். ஒரு சத்தம் நம்ம பின்னாடி கேட்க முடியும் அப்படின்னு போடுறோம். ஏசாயா 30:21 இந்த வலுப்பக்கம் எந்த சைடுல நீ திரும்பணும் அப்படின்னு சொல்லி கரெக்டா எந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கரெக்டா அவர் கவனிப்பா வழி நடத்துவார். ஏசாயா 30:21 வாசிக்கிறீங்களா? நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். ஆமீன். அதே நேரத்துல அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வழி நடத்துதல் மட்டும் கிடையாது, நம்ம ஆண்டவரோட வாக்குத்தத்தம். சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, அது நிறைவேறும் நம்ம வாழ்க்கையில. ஆண்டவர் பின்னாடி செல்றது ஒரு முக்கியமான ஒரு ஆசீர் அப்படின்றது. நம்ம ஒவ்வொருத்தருக்குமே அவர் திட்டம் வைத்திருக்கிறார். எனக்கு நான் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்லாம் கிடையாது. எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் அவர் திட்டம் வைத்திருக்கின்றார். ஆண்டவரின் திருவுளம் நம்ம வாழ்க்கையில நடக்கும். திருப்பாடல் 84:11 84:11 இருக்கிறதுலே மேலான ஒரு ஆசீர் அப்படின்றது. அவரை நாடி செல்லும் போது நம்ம வாழ்க்கையில நம்ம தேவைகளும் அவரு நிறைவேற்றுவார். திருப்பாடல் ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடயமாய் இருக்கின்றார். ஆண்டவர் அருளையும் மேன்மையும் அளிப்பார். மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார். ஆமீன். ஒரு குறைவும் நமக்கு இருக்காது. அவருக்கு ஏற்றபடியாக. ஆனா சில நேரம் சில பிரச்சனைகள் என்னன்னா, நம்ம எல்லாமே உடனடியாக எதிர்பார்க்கின்றோம். அப்படி இல்லை, படிப்படியாக. இப்போ நான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன், உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொன்னா, ஆன்மீக வாழ்க்கையை 18வது வயசுல நான் ஸ்டார்ட் பண்ண தொடங்கின விஷயம். ஆண்டவருக்கு ஏற்றபடியாக எல்லா நாளும் நடந்தனா இல்லை. படிப்படியாக ஆண்டவர் நம்ம விசுவாசத்தில் நம்ம படிப்படியாக செல்லும் போது, ஆண்டவரை 18 வயசுல நான் சந்தித்தேன் அப்படின்னு சொன்னா, அவரு எதிர்பார்த்த சில விஷயங்கள் என் வாழ்க்கையில கடைபிடித்தது அப்படின்னு சொல்லும்போது 26வது வயசுலதான் செஞ்சேன். 26வது வயசுலதான் செய்ய ஆரம்பிச்சேன். ஆண்டவர் ஒரு உறவுல இருந்தா அதுல விடுதலை பெற்று வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அது ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு உறவாக இருந்தது. அந்த மாதிரி படிப்படியாக தான் சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். அத மகிழ்ச்சி, ஆண்டவரோட மகிழ்ச்சி, இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம பெறலாம். எப்போ அப்படின்னு சொன்னா, நம்ம ஆண்டவரை ஆராதிப்பதில், ஆண்டவர் வார்த்தைக்கு நம்ம செவி சாய்ப்பதில் நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, அதுதான் மையம் என் வாழ்க்கையில, அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம சில நேரத்துல நம்ம எப்ப நம்ம தேவைக்கு ஆண்டவர்கிட்ட வரோம், அப்படி இல்லாம முழு இதயத்தோடு ஆண்டவரை நாடும் போது நம்ம இதெல்லாம் ஒரு குறைவும் நம்ம வாழ்க்கையில இருக்காது. ஒரு குறைவும் நம்ம வாழ்க்கையில இருக்காது. இணை சட்ட நூல் 28வது அதிகாரம், அதில் இருக்கின்ற அனைத்து விதமான ஆசீர்வாதங்களும் நம்ம வாழ்க்கையில பெறுவோம். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது செய்யாம இருந்துடாதீங்க. 28வது அதிகாரத்துல பல விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கும் பாருங்க. அதுல எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம வாழ்க்கையில அவரு தருவார். எல்லா ஆசீர்வாதங்களும் 28வது அதிகாரத்துல இணை சட்ட நூல் 28ல 1 உங்களுக்கு 13 வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பல விதமான ஆசீர்வாதங்கள், அற்புதமான விஷயங்கள். நான் இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. இதெல்லாம் வாசிருவேன், நடக்கும்னு நினைக்கல. ஆனா சாரி, இதெல்லாம் வாசிக்கல. ஆக்சுவலா நான் வாசிக்கல. ஆனா வாசிக்கிறதுக்கு முன்னாடியே
அவர் வார்த்தைக்கு அவர் உண்மை வாய்ந்தவர். வாசிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவரு இது என் வாழ்க்கையில நிறைவேற்றி இருக்கின்றார். அவர் வார்த்தைக்கு செவி சாய்க்கின்ற ஒரு விஷயத்தோட ஒரு முக்கியத்துவம் அது. அவரு அது மட்டும் இல்ல, நமக்கு அவரு பாதுகாப்பாக இருப்பார். அவர் வந்து சும்மா ஆறுதல் தருவது. சில பேர் வந்து எப்படின்னா, நமக்கு நீ கவலைப்படாத, எல்லாம் ஒன்றும் நடக்காது, ஆறுதலாக ஒரு அதுல வர ஒரு சமாதானம் நமக்கு கிடைக்கலாம், சரிங்களா? ஆனா ஆறுதல் மட்டும் கிடையாது, அவர் நமக்கு வந்து பாதுகாப்பாக இருப்பார். ஆண்டவர் பின்னாடி செல்லும் போது வர ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இது. ஏசாயா 43:2 2வது வசனம். ஏசாயா 43:2 2வது வசனம் எடுத்து வாசிப்பாங்க, பாக்குறீங்களா? நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா. தீயில் நடந்தாலும் சுட்டெரிக்கப்பட மாட்டாய். நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. ஆமீன். ஏன்னா சில பேர் வந்து உங்களுக்குள்ள வந்து இப்போ இப்போ சிந்திச்சு இருக்கிறீங்க, ஆண்டவர் பின்னாடி போயிட்டு இந்த உலகத்துல இருக்க அவங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்ம வந்து அந்த அளவுக்கு ஒரு இது இல்லை. நம்ம கடவுள் பின்னாடி போயிட்டு நம்ம வந்து ஃபாஸ்டிங் செய்யறோம், முட்டி போட்டு ஜெபிக்கிறோம், கையை தூக்கி ஜெபிக்கிறோம், சத்தத்துல ஜெபிக்கிறோம், இவ்வளவுலாம் பண்ணி நம்ம பெரிய ஒரு அதுல பெரிய ஒரு ஆதாயம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு சில பேருக்கு தோணலை, எல்லாருக்கும் கிடையாது. சில பேருக்கு. மலாக்கியின் புத்தகம் 3வது அதிகாரம் 13-18 எடுத்து வாசித்து பாருங்க. எனக்கு எதிராக நீங்கள் கடும் சொற்களை உதிர்த்து வந்தீர்கள் என்கிறார் ஆண்டவர். ஆயினும் உமக்கு எதிராக என்ன பேசினோம் என்று கேட்கிறீர்கள். கடவுளுக்கு ஊழியம் செய்வது வீண். அவரது திருமுறைகளை கடைபிடி மனம் வருந்தி நடந்து கொள்வதாலும் நமக்கு என்ன பயன்? இனிமேல் நாங்கள் ஆணவக்காரரே பேறு பெற்றோர் என்போம். கொடியோர் தழைத்தோங்குவது மட்டுமல்ல, கடவுளை அவர்கள் சோதித்து பார்த்தாலும் தப்பித்துக் கொள்கிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் கூறவில்லையா? அப்போது ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தோர் ஒருவரோடு ஒருவர் உரையாடிக் கொண்டனர். ஆண்டவரும் உன்னிப்பாக கேட்டார். ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அவரது பெயரை நினைந்து வாழ்வோருக்கென நினைவு நூல் ஒன்று அவர் திருமுன் எழுதப்பட்டது. நான் செயலாற்றும் அந்நாளில் அவர்கள் எனது தனிப்பெரும் சொத்தாக இருப்பார்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஒரு தந்தை தமக்கு பணிவிடை செய்யும் மகன் மீது கருணை காட்டுவது போல் நான் அவர்கள் மீது கருணை காட்டுவேன். அப்போது நீங்கள் நேர்மையாளர்களுக்கும் கொடியோர்க்கும் கடவுளுக்கு ஊழியம் செய்வோர்க்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதோர்க்கும் உள்ள வேற்றுமையை மீண்டும் கண்டுகொள்வீர்கள். ஆமீன். அற்புதமான ஒரு விஷயம். இது வந்து வாசிக்கும் போது ஆண்டவருக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய பேச்சுன்றது இதுதான் அப்படின்றாங்க. ஆனா இது என் வாழ்க்கையில ஒரு நடந்த, என் வாழ்க்கைன்றது மட்டும் கிடையாது, மற்றவர்கள் வாழ்க்கையிலையும் நான் அது பார்த்துருக்கிறேன். 2007 அந்த ரிசெஷன், ஒரு டைம்ல ரிசெஷன் நடந்தது, குளோபல் ரிசெஷன். அந்த நேரத்துல வந்து எனக்கு வேலையில ஹைக்கு கிடைக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் வந்து ஒரு அற்புதத்தை செய்யறாரு, வந்து அற்புதமான ஒரு ஹைக் ஒன்று கொடுக்குறாரு. அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியக்குரிய ஒரு விஷயமா இருந்தது. அந்த பில்டிங்ல ஒரு 2000 ஒரு 5000 கிட்ட ஆளுங்க இருப்பாங்க, அட்லீஸ்ட் 3000 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 2 பேருக்கு மட்டும் தான் ஹைக் கிடைச்சது, எனக்கும் இன்னொரு பையன். வேற யாருக்குமே ஹைக் கிடைக்கல. நான் ஆச்சரியத்துல இருக்கிறேன். எனக்கு அந்த நேரத்துல வந்து அந்த அளவுக்கு கடவுளை பத்திலாம் தெரியாது. அப்படி அப்புறம் கொரோனா நேரத்துல அப்பதான் எனக்கு வந்து ஒரு பெரிய, மற்றவங்களுக்கு வந்து பெரிய கஷ்டங்கள் இருக்கும், அப்பதான் நம்ம வந்து ஆண்டவர் உயர்த்தி காட்டுவார், நீ தலையாக இருப்பாய் அப்படின்ற மாதிரி. இப்ப நான் வேலை செய்யற கம்பெனில என்னோட வந்து நான் வந்து என் வழியா வந்து இன்னும் ஒரு 4 பேர் வந்து வந்திருக்கிறாங்க. ஆனா இதுல என்ன ஒரு ஆச்சரியத்துக்குரிய விஷயம் அப்படின்னா, என்னை விட வந்து நல்லா வேலை செய்யறவங்க கூட இருக்கிறாங்க. என்னோட வந்தவங்க, என்னோட நல்லா வேலை செய்யறவங்க, அவங்களே சொல்லியிருக்கிறாங்க என்னோட நல்லா அவங்க வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அவங்கள விட உயர்வான சம்பளம் நான் தான் வாங்குறேன். அது மட்டும் இல்லை, என்னோட இது விஷயம் விட்டுருவங்க, ஓகே. வேற கிறிஸ்தவர்களோட வாழ்க்கையிலையும் நான் பார்த்திருக்கேன். ஆண்டவர் வந்து அவங்கள வந்து
மற்ற அவங்களோட கம்பெனில அவங்கள விட மற்றவங்களை விட அதிகமா இந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். அற்புதமான விஷயங்கள். அது ஆண்டவரோட பிள்ளைகளாக இருக்கும்போது ஆண்டவர் தருகின்ற மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் இதெல்லாம். அடுத்த ஒரு விஷயம், நித்தியமான ஒரு நோக்கம், நித்திய வாழ்வு. அவங்களுக்கு கிடைக்கிற அவங்க ஆதாயம் இந்த உலக சார்ந்த விஷயங்கள். அவங்க இங்கே அவங்களோட ஆசீர்வாதம் எல்லாம் முடிஞ்சிடும். நமக்கு அப்படி கிடையாது. நித்தியமானதை நோக்கி பயணம் செய்ய ஆண்டவர் அழைத்திருக்கின்றார். அது ஆண்டவரின் வார்த்தை ஒரு மகிழ்ச்சியாக நமக்கு இருக்கின்றது. இந்த உலக சார்ந்த பொருட்கள்ல இருந்து நமக்கு ஒரு விடுதலையை பெற்று நம்ம பயணம் செய்துட்டு இருக்கிறோம். அந்த உலக சார்ந்த பொருட்களை ஒரு அடிமத்தத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. குடிக்காம இருக்கவே முடியாது. அதெல்லாம் ஒரு அடிமத்தம். அது ஒரு சுதந்திரம் அப்படி அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சாத்தான் ஏமாத்திட்டு இருக்கிறான். இப்போ படம் பார்க்காம இருக்கவே முடியாது. புது படம் ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கு போய் ஆகணும். சில பேர் துணிமணி எடுக்கிறதுல ஒரு அடிமைத்தனம். எதுல நம்ம ஆண்டவர் நம்ம சுதந்திரத்திற்கு அழைத்திருக்கின்றார். இந்த உலக சார்ந்த பொருட்கள்ல இருந்து ஒரு சுதந்திரம், ஆண்டவரை நோக்கி மட்டும் பயணம் செய்கின்ற, ஆண்டவர் ஒரு சுதந்திரத்தில் வாழுகின்ற, விண்ணகத்தை நோக்கி பயணம் செய்கின்ற பிள்ளைகளாக வாழ இன்னைக்கு நமக்காக ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதம் இதுதான். ஆண்டவரில் கிடைக்கின்ற மகிழ்ச்சி வேற எதுலையும் நமக்கு கிடைக்காது. சுருக்கமா சொல்லலாம், எரேமியாவின் புத்தகம் 15:16. எரேமியாவின் புத்தகம் 15வது அதிகாரத்துல 16வது வசனம் வாசிக்கிறீங்களா? நான் உம் சொற்களை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன். உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன, என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன. ஏனெனில் படைகளின் ஆண்டவரே, உம் பெயரே எனக்கு வழங்கலாயிற்று. ஆமீன். இப்படி ஜெபிப்போம். ஆண்டவரே, நம்ம மன்னிப்பை கேட்போம். பல சூழ்நிலையில் நாங்க உங்க வார்த்தைக்கு ஏற்றபடியாக நடக்கல. நாங்க கேள்விகளுக்கு இடம் கொடுத்திருக்கின்றோம். கேள்விகள் அதிகமா கேட்பதற்கு அந்த மாதிரி நபர்களாக நாங்க மாறி இருக்கின்றோம். உங்க வார்த்தையில் மகிழ்ச்சி பெறுகின்றதோட ஆசீர்வாதத்தை நாங்க அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கல. எங்களை மன்னியும் ஆண்டவரே. உங்க ரத்தத்தால் எங்களை கழுவும், தூய்மையாக்கும், விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. இன்னும் அணுகி வருவதற்கு, ஒரு ஆழமான உறவுக்கு வருவதற்கு, உங்கள மட்டும் மகிழ்ச்சியை காண்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும். ஆமென். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சார்ட் ஒன்னு அனுப்ப போறேன். ஆன்மீக வளர்ச்சியின் ஒரு படிகள். அதுல நீங்க பார்க்கலாம் எந்த ஒரு படியில இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. நீங்க குரூப்ல போட தேவையில்ல, எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. இன்னும் அடுத்த அந்த படிகளை இன்னும் ஆழமாக புரிஞ்சு அடுத்த படிகள் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி ஆழமாக புரிஞ்சுக்க உங்களுக்கு நான் உதவி செய்யறேன். Okay. God bless you. Have a nice day.